பட்டுப்புடவை வாங்கிட பெண்கள் அதிகாலை 4 மணி முதல் வரிசையில் நிற்கின்றனர். இப்படி ஒரு சம்பவம் எங்கு நடைபெறுகிறது? அதன் பின்னணி என்ன என்பது குறித்து இங்கே பார்க்கலாம். பொதுவாக புடவை கடைக்கு சென்றால் பெண்கள் வெளியே அவ்வளவு எளிதாக வர மாட்டார்கள் என்று ஒரு கூற்று உண்டு. அதிலும் பட்டுப்புடவை என்றால் சொல்லவே வேண்டாம் என்பார்கள். இதற்கு நேர்மாறாக பெங்களூருவில் உள்ள கர்நாடக அரசின் பட்டு தொழில் கழகத்தில் விற்பனையகம் இருக்கிறது. புவிசார் குறியீடு பெற்ற பட்டுப்புடவைகள் இங்கே அரசின் சார்பில் விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு விற்பனை செய்யப்படும் புடவைகள் பாரம்பரியம் கொண்டவை என்பதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடந்த 5 வருடங்களாக டோக்கன் முறை பின்பற்றப்படுகிறது. ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் மட்டுமே அனுமதி. அப்படி இருந்தும் கூட தினசரி 500 பேர் வரை இங்கு அதிகாலை 4 மணி முதல் வரிசையில் காத்திருந்து புடவை வாங்கிச் செல்கின்றனர். ரூபாய் 20,000 தொடங்கி 5 லட்சம் ரூபாய் வரையிலான விலையில் பட்டுப்புடவைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு வாடிக்கையாளருக்கு 10 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி. அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு புடவையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். வாடிக்கையாளருக்கு ஒரு புடவை மட்டுமே விற்பனை செய்யப்படும். கூடுதல் புடவைக்கு அனுமதி இல்லை. அது மட்டுமின்றி வாடிக்கையாளர்கள் பல புடவைகளை பார்த்து தேர்வு செய்வதற்கு அனுமதி இல்லை என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.